ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. காலையில் 6:30 தாங்க எந்திரிச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் வாசலும் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி அள்ளி கொட்டியாச்சுங்க. பாப்பா 2 பேரும் 7 மணிக்காக தாங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சதும் ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கடான்னு சொன்னாங்க. அவங்க பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டே ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இப்படியே தாங்க பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, அப்புறம் ப்ரஷ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குங்க. பாப்பாவில் ஸ்கூல் கிளப்பணும். குட்டி பையன் வந்து தனியாக அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து சுடு தண்ணி வந்து வெளியடுப்பில் வச்சு விட்டுட்டேங்க. காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாங்க அரிசி தண்ணியில் போட்டு தாங்க வீடு வாசல் கூட்டவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் வீடெலாம் கூட்டி முடிச்சுட்டு வாசல் கூட்டுறதுக்கு முன்னாடி வெளியடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு வாசல் கூட்ட ஸ்டார்ட் பண்ணேங்க. வாசல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்கே மணி 8:30 ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு வடித்து எடுத்தாந்து உள்ளே வச்சாச்சுங்க. பீக்கங்காய் வந்து நம்ம காட்டில் ஒரு பீக்கங்காய் வந்து இருந்துச்சுங்க. அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பீக்கங்காய் கடையில் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. வாங்க நான் எப்படி பீக்கங்காய் கடைசல் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க செஞ்சேன். மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு ஜீரகம் சேர்த்திட்டேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. கடையும் போது எப்பயுமே காரம் இன்னும் கொஞ்சம் சுருக்குனே இருக்குங்க. நம்ம வதக்கிறத விட இப்படி மிளகாய் சேர்த்து கரையும் போது கண்டிப்பாக கடையிறப்ப மிளகாயோட காரம் நல்லா குழம்புல இறங்கியிருக்குங்க. அதனால் மிளகாய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு எனக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மண் சட்டியில் செய்யும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஆனால் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹீட் வந்து அதே ஃப்ளேம்லேயே மெயின்டைன் ஆகுங்க. அதனால கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. விட்டோம்னா அப்படியே ரொம்ப சட்டி வந்து சூடாயிருங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குன்னாவேங்க காலையில் எழுந்ததும் வீட்டு வேலை வந்து படப்படன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுனாவே கொஞ்சம் அப்படியே லேசியாக எழுந்திரிச்சு பொறுமையாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆயிருங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னாவே காலில் பம்பரத்தை கட்டி விட்ட மாதிரி உள்ளேயும் வெளியும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேளை உள்ளே செய்யணும், அடடா சுடு தண்ணி காய போடணும், பாப்பா என்ன பண்ணுறாங்க அவங்கள கிளப்பணுங்கிற மாதிரி காலையில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து காட்டில் வந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கிறதுனாலங்க இன்னமுமே வேலை கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்குது. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா பீக்கங்காய் வந்து ஒரு பெரிய பீக்கங்காய் தாங்க இருந்துச்சு. அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் சேர்த்தி வரும் இல்லைங்களா. அதனால் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியாட்டம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் காட்டம் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தான் நம்ம கடைய போகிறோங்கிறதுனாலங்க. அதனால் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. வெந்து நம்ம மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் கடையும் போது கரெக்டாக ஆயிருங்க. மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடை சேர்த்துக்கிட்டேங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடை சாம்பார் தூளும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கலாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே குட்டி பையன் வந்து அம்மா எடுத்துக்கம்மான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தாங்க. குட்டி பையனையும் எடுத்து இடுப்பு மேலே வச்சுக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தேங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. குட்டி பையனை ஒரு கையில் வச்சுக்கிட்டே போடுவோம். காய் கொஞ்சமாக கீழே விழுதுங்க. பீக்கங்காய் செய்யும் போது எப்பயுமே தண்ணி ஊற்றி செய்யாதீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிருங்க. ஏன்னா பீக்கங்காய் வந்து நீர் காய்ங்க, அதில் நிறைய தண்ணி விடுங்க. அதனால தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாங்க. ஒரு தட்டம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. வீட்டுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி பையன்லாம் உள்ளே வந்தாங்கன்னா 2 செகண்டு தாங்க மறுபடியும் பழையபடிக்கு பண்ணிடுவான். கட்டிலெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டுங்க. பெட்ஷீட்லாம் மடித்து இருந்த இடத்துல வச்சுட்டு பாப்பா குட்டி பையன் எல்லாம் ஸ்கூல் கிளப்பணும் இல்லைங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க குட்டி பையன். என்னோடய குழந்தைங்க 3 பேருமேங்க அதிகமாக எங்களுக்குள்ளே சண்டை பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது முடிவு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அம்மா இவ இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சும்மா சண்டை பண்ணிக்கிட்டு நைன்னு அவ்வளோ அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு விளையாடுவாங்க, கொஞ்ச நேரம் சண்டை பண்ணுவாங்க. இருந்தாலுமே அதிகமாக அந்த அடிபடுறதெல்லாம் இல்லைங்க. சும்மா வாய் சண்டை தாங்க அதிகமாக வரும். ரூமில் போயிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே காய் சூப்பராக வெந்துருச்சுங்க. வந்து கொஞ்சமாக புளி வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு பீக்கங்காய் கடைசல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சுடு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க.
அவங்க அப்பா இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனாலங்க பாப்பாக்கெல்லாம் குளிச்சு விட்டுட்டாங்க. பாப்பா வந்து இன்றைக்கி பீக்கங்காய் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு தேங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேங்க. பாப்பா வந்து தேங்காய் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கா. பாருங்கள், பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குட்டி பையனும் கூட வந்து சாப்பிட்டுட்ருக்கான். எப்பயுமே பெரிய பாப்பா சாப்பிடும்போதுங்க குட்டி பையனுக்கு நல்லா வயிறு நம்ப ஊட்டி விட்டுருவாங்க. சின்ன கட்டை கூட அந்தளவுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பெரிய பாப்பா சாப்பிட்டானா எப்பயுமே குட்டி பையன் வந்து பக்கத்தில் வந்து ஆப்பு வாங்கி நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவாங்க. பாப்பா 2 பேரும் சின்னதாக தாங்க இருக்காங்க, ஹேர் கட் பண்ணி விட்டுர்லாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க. அதுவும் பாப்பாவுக்குள்ளே ஹேர் கட்லாம் பண்ணக்கூடாது, பாப்பாவுக்கு முடி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஆனால் பாப்பாவை குளிச்சு விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தலையெல்லாம் வாரி விடுறதுக்கே கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஆயிடுதுங்க. இப்போலாம் பாப்பா ஸ்கூல் கிளம்புறதே ரொம்ப லேட் ஆயிடுதுங்க. 9:15லேருந்து 9:30க்குள்ளே மிஸ் வந்துடுவாங்க. நம்ம நேரமாக கிளப்பி விட்டுருந்தோம்னா மிஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம லேட்டாக கிளப்பி விட்டோம்னா அப்புறம் நாம் தாங்க கொண்டு போய் விடணும். பாப்பாவுக்கு இப்போல்லாம் ஸ்கூல் அதிகமாக லீவ் விடுறாங்க இல்லைங்களா, அதனால் காலையில் நேரமாக சாப்பிட்டு பழகாதங்க. ஸ்கூல் கிளம்புறப்ப சாப்பிட்றதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாட்டிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு உள்ளேயும் போகாத வெளியும் போகாத அது மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி எப்படியாவது ஒன்று சாப்பிட்டோம், அப்புறமா நம்ம வயிறு நம்மளனா ஊட்டி விட்டுலான்னு சொல்லிங்க சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து தலை பின்னி விட்டுறலான்னு சொல்லிட்டு பின்னிகிட்ருக்கேங்க. காலையிலேருந்து அந்த வேலையை இந்த வேலையை இழுத்து போட்டுட்டு செஞ்சுங்க. நான் அந்த தலையை சீவுறதுக்கூட நேரம் இருக்காதுங்க. சும்மா அந்த சீவி அந்த கொண்டை போகிறதுக்கூட டைம் இருக்காதுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கிறதுனாலங்க அந்த முடியை வந்து நல்லா சீவிட்டு ஒரு கொண்டை போகிறதுக்கூட டைம் இருக்காதுங்க. மாமா காலையில் வீட்டில் இருந்தாருனாங்க. பால் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக போகணுங்க. அவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார். அதே நான் போகிற மாதிரி இருந்தால் தான் நான் காலையில் தலை சீவிங்க. அதுக்குள்ளே பாப்பா தம்பி எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கும் எல்லாம் தலையெல்லாம் சீவி விட்டு போய் பால் வாங்கிட்டு வருவோங்க. அதுக்கே பார்த்தோம்னா 1/4 மணி நேரம் மாட்டாயிருங்க பாப்பாலாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து மாமா இருக்கிறதுனால காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டுங்க மாமா காட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததும் பாப்பா குளிச்சு விட்டதும் மறுபடியும் ஏதோ காட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் காட்டுக்கு போயிட்டாருங்க. குட்டி பையன் பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த ரேக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு விளாண்டுட்ருக்காங்க. சின்ன பாப்பாவுக்கு என்னோடய முடி மாதிரி நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. அவளுக்கு வாக்கு எடுத்து பின்னுறதுக்கே ரொம்ப லேட் ஆகுங்க. அவள் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனாலும் வேறு வழியே இல்லாத அவள் சாப்பிட அப்படியே பின்னி விட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி பாருங்கள், வாக்கே விழுவ மாட்டேங்குது. அவள் தலையை சும்மா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. தலை சீவவே கொடுக்கவே மாட்டாள். பெரியம்மாவாக இருந்துச்சுன்னா அப்படியே நேராக கம்முன்னு உட்காந்துக்குவாங்க. ஆனால் சின்ன பாப்பா டே ஆட்டாதடான்னு சொல்லிக்கிட்டே தலை சீவிக்கிட்டே இருக்கணுங்க. நானும் உட்காந்து எந்திரிச்சு சீவுறேன். அந்த வாக்கு மட்டும் கரெக்டாக வந்து சீவவே முடியலைங்க அவளுக்கு. ஸ்கூல் அதிகமாக லீவ் விட்டுங்க. அடுத்த நாள் வந்து ஸ்கூல் பாப்பாவை கிளப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள கிளப்புறதுக்குள்ளே போதுன்னு இருங்க. டே அப்படி பண்ணாதீங்கடா, டே இப்படி பண்ணாதீங்கடா, டே சாப்பிடுங்கடான்னு சொல்லி பாப்பாவை ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்குள்ளே அவங்கள 3 பேட்டையும் ஸ்கூல் கிளப்பி விடுறதுக்குள்ளே அப்பா போதுன்னு இருங்க. ஒரு குழந்தைய ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 3 குழந்தைங்கள காலையில் ஸ்கூல் கிளப்புறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்குங்க. பாப்பாவெல்லாம் ஸ்கூல் கொண்டு போய் விட்டுறதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாட்டும் வந்து சோபா மேலே உட்காந்தாதாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்கள கிளப்புற டென்ஷனில் மைண்ட் ஃபுல்லாக அதே தாங்க ஓடிட்டுருக்கோம். சின்ன பாப்பாவுக்கு பாருங்கள், வாக்கு எடுத்து ஒரு சடை பின்னுறதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது. அவங்க அப்பாட்ட சொன்னால் ஹேர் கட் மட்டும் பண்ணவே கூடாது என் பிள்ளைக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காருங்க. ஆனால் ஒரு சடை பின்னி விடுங்கன்னா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாருங்க. எங்கள் அப்பாங்க, நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளையாகிற வரைக்குமேங்க இது வரைக்குமாவது ஊருக்கு எங்கேயாவது ஒன்று போனோம்னா எங்கள் அப்பாவை தாங்க சடை பின்னி விடுவார். ரொம்ப சூப்பராக சடை பின்னி விடுவாருங்க. நல்லா டைட்டாக நல்லா சூப்பராக பின்னி விடுவாருங்க. பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு சும்மா வாக்கெடுத்து ஒரு பக்கமாக ஒதுக்கி விடுங்கன்னா கூட அப்பா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாருங்க. பாப்பாவுக்கு தலை சீவறதுக்குள்ளங்க குட்டி பையன் அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு கை நீட்டி காட்டிட்டு ராவடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக அவங்ககிட்ட எடுத்து கொடுத்து வீடே ஃபுல்லாக பரப்பி விட்டு போயிடுவாங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே. அவன் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவன் என்னென்ன பொருளெல்லாம் எடுத்து போட்டானோ அதெல்லாம் இருந்த இடத்துல எல்லாம் எடுத்து ஒரு வழியாக சின்ன பாப்பாவுக்கு 2 சடையை போட்டு முடிச்சாச்சுங்க. இனிமேல் பெரியம்முக்கு பின்னி விட வேண்டியதாங்க. பெரியம்மா வந்து சடை பின்னி விட்டானா ரொம்ப அமைதியாக உட்காந்துக்குவாங்க. இப்போ சடை பின்னுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
பெரிய பாப்பாவுக்கு வந்துங்க முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்கு வந்து ஜடை பின்னுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வாக்கும் சீக்கிரம் விழுந்துருங்க. அதனால் அவளுக்கு ஈஸியாக ஜடை பின்னி விட்டுறலாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டுக்கிட்டு பாருங்கள், இப்போ தான் சாப்பாடு ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடாக இருந்தால் கண்டிப்பாக ஊட்டி விட சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு காலையில் எப்பயுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவாங்க. பெரிய பாப்பா எப்பயுமே கடன்னு பேசிக்கிட்டே தாங்க இருப்பாள். அந்த வாய் ஒரு நிமிஷம் கூட கம்முனே இருக்காதுங்க. ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஸ்கூல் போயிட்டானா வீடே கொஞ்சம் வெறிச்சோடி போன மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், தலை சீவரத்துக்குள்ளே எவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே தாங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருப்பாள். பெண் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கனாவே வீடே கலகலன்னு இருக்குங்க எப்பயுமே. எங்கள் பாப்பா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சமே இல்லைங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா போதுங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிறத பார்த்தா குழந்தைங்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசையாக இருக்குங்க. அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வீட்டில் போனால் இப்படி நடந்துச்சுமா அப்படி நடந்துச்சுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் பெரிய பாப்பா எப்பயுமே அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குவாங்க. ஆனால் சின்ன பாப்பா கொஞ்சம் வாண்டுங்க. இந்த வாழ்த்தனம் பண்ணுறதுல எல்லா வேலையும் பண்ணுவாங்க. தண்ணியில் விளையாடுறதாகட்டும், இங்கே போகாதடான்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, அங்கே தான் போவா. அது மாதிரி வேலையெல்லாம் சின்ன குட்டி பண்ணுவாங்க. குட்டி பையனும் அப்படி தாங்க துருனே தாங்க இருப்பான். எப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கானே தெரியாதுங்க. இப்போ பாருங்கள், உண்டியெல்லாம் எடுத்து போட்டுட்டு விளாண்டுட்டு இருக்கான். மொபைல் வந்து டைப்பேடில் வச்சுருந்தேங்க, அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போனான். நான் அதை கவனிக்கவே இல்லைங்க. போகும்போது தான் பார்த்தேன். மறுபடியும் அதை எடுக்காதடா சாமின்னு சொன்னால் அங்கேயே தாங்க போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் தலை சீவி முடிக்க போகிறேங்க. இனிமேல் வவுறு மட்டும் கொஞ்சமாக ஒடிச்சு விட்டு பொட்டை வச்சு விட்டு பாப்பா ஸ்கூல் கிளப்ப வேண்டியதாங்க. இதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிருங்க. ஒரு வழியாக பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் தலையில் சீவி முடிச்சாச்சுங்க. செவந்தி பூ தாங்க நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதுதான் வச்சு விட்டுருக்கேன். நம்ம வீட்டில் எப்பயுமே ராமர்பானம் பூச்செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை பறித்து கட்டி வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, காட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால செவ்வந்தி பூ இருக்குன்னு சொல்லிட்டு செவந்தி பூ தாங்க வச்சு விட்டுட்ருக்கேன். செவந்தி பூச்செடி நானும் வீட்டுகிட்ட வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க. ஆனால் அது வச்சோம்னா ஆடு கடிச்சிரும்னு சொல்லிட்டு அது வைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஆனால் செவந்தி பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 2 பூ வச்சா கூட தலை நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் சங்ககிரி போனோம்னா செவந்தி பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. தலைக்கு ஒவ்வொன்று வச்சு விட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. செவந்தி பூ வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போதுங்க, அந்த கவரை வந்து 2-3 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக திருப்பி நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா பூ வந்து வாடி போகாது இருக்குங்க. அந்த தண்ணி பட்டுச்சுன்னா பூ அழுகி போகாதே இருக்குங்க. அப்படி அழுகி போகாத இருக்கிறதுக்கு அந்த அழுகி போன பூ வந்து தூக்கி தூர போட்டுங்க. கொஞ்சம் அந்த தண்ணியாக விடுறதுக்கு கொஞ்சமாக அரிசி அந்த கவரில் போட்டு பூவை நல்லா டைட்டாக போட்டு இறுக்கி கட்டிட்டோம்னா அந்த ஒவ்வொரு தண்ணியாக கொஞ்சம் விடும் இல்லைங்களா, அந்த வேர்வை தண்ணி படுறதெல்லாம் அந்த அரிசி வந்து உறிஞ்சிருங்க. பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்பயும் போல் இருக்குங்க. பாப்பா 2 பேர்த்தையும் ஸ்கூல் கிளப்பி முடிச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், பெட்டெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே சோஃபா மேலே உட்காந்து தாங்க தலை சீவிடுவேன். இன்றைக்கி வந்து பாப்பாவே வந்து பெட்டு மேலே வந்து உட்காந்துட்டாங்க. அதனால் இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க வச்சுட்டு தலையை சீவிட்டலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்குங்க. பாப்பா 2 பேர்த்தையும் ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சுங்க. இனிமேல் பெட்டு மேலே எடுத்து போட்டிருந்த குட்டி பையன் எடுத்து போட்டிருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கணுங்க. அந்த வேலையை தாங்க பார்த்துட்ருக்கேன். பாப்பா தம்பி எல்லாத்தையும் ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு இந்த வேலையை கையோடு முடிச்சு விட்டுட்டுனா வீடும் க்ளீன் ஆயிருங்க. பாப்பா குட்டி பையெல்லாம் கொஞ்சம் நேரமாக கிளம்புனதுனால மிஸ் வந்திருந்தாங்க. மிஸ் கூடயே வச்சு விட்டுட்டேங்க. பாப்பா எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் போய் பல்லெல்லாம் விளக்கிட்டுங்க. இனிமேல் சாப்பிட்ணுங்க. மாமா காட்டிலேருந்து வந்தாருன்னா தாங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவர் ஏதாவது ஒரு நேரம் தான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. மற்ற நேரம் கம்பெனிலேயே சாப்பிட்டுக்குவார். அவர் ஒரு வேளை வீட்டில் இருக்கிறப்ப நாம்ளும் கொஞ்சம் டைம் ஆனாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. பெட்டு மேலே இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துங்க அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சுங்க. மேலேருந்து கூட்டி விட்ட சாப்பாடெலாம் தரையில் இருக்குங்க. அதனால் சுத்தமாக கூட்டி விட்டுட்டு மாமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டில் போய் பார்க்க போகணுங்க. பெட்டுக்கடியில் எப்பயுமே பாப்பாவுக்கு ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் எல்லாங்க ஒரு பெரிய பேசனாக வச்சுங்க அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. தம்பிக்கு ஒரு பச்சை கலர் கூடை இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கூடையில் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதில் எப்பயுமே வச்சுருப்பாங்க. இந்த நாள் மார்னிங் எனக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.